இந்த ப்ராஜெக்ட் பேரு ப்ராஜெக்ட் பக்கில். அதாவது இந்த பக்கிலோட கிளீன் பண்ற ப்ராஜெக்ட் தான் இது. இந்த பக்கிலோட கிளீன் பண்றதுக்காக நான் வந்து ஒரு யூனிடைரக்ஷனல் பைப்லைன் வச்சிருக்கேன். இந்த யூனிடைரக்ஷனல் பைப்லைனோட ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த மாதிரி வால் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீயா அலோவ் பண்றதுதான். இப்படி அலோவ் பண்ணி இங்க வர வாட்டரை நான் மறுபடியும் ஃபில்டர் பண்ண போறேன். ஏன்னா மிதக்கிற குப்பை எல்லாத்தையும் நான் நார்மலா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது சூரஜ் வாட்டர், சோ நிறைய குப்பையா மண்ணா இருக்கும், அதுல எல்லாத்தையும் சப்ளிமேட் பண்ணி ஸ்லட்ஜா எடுத்துக்கிறேன். இல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான மைக்ரோப்ஸும் இருக்கும். இந்த மைக்ரோப்ஸ் எடுத்து அந்த எஃப்ளூவன்ட்டை மட்டும் நான் இங்க தண்ணியில ஆரோபிக் பாண்ட்ல விடுறேன். ஆரோபிக் பாண்ட்ல எடுத்து இந்த ஸ்லட்ஜ்ல இருந்து டீகம்போஸ் பண்ற மைக்ரோப்ஸை மட்டும் எடுத்து இதை நான் யூஸ் பண்றேன். அப்போ இதோட ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். இதுல மறுபடியும் மீன் வளர்க்குற அளவுக்கு இது நல்ல வாட்டரா மாறிடும். இந்த வாட்டரை மாத்தினதுக்கு இந்த ஸ்லட்ஜும் இருக்கு, அதனால இதை மறுபடியும் செட்டில் பண்றேன். செட்டில் பண்ணி அந்த ஸ்லட்ஜை ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜா மாத்திட்டு, அதாவது அதே ஸ்லட்ஜை நான் மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு மாத்திட்டு இந்த வாட்டரை நான் மறுபடியும் ஆனரோபிக் டைஜஷன் ப்ராசஸ்க்கு அனுப்புறேன். ஏன்னா ஆனரோபிக் டைஜஷன் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து பயோகேஸ் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்க முடியும். இந்த ஆனரோபிக் டைஜஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா மெத்தனோபாக்டீரியம் ஆட் பண்ண போறேன். பயோகேஸ்க்கு தேவையான பாக்டீரியா வந்து மெத்தனோபாக்டீரியம். அதுக்கு எனர்ஜி கிடைச்சாலே அது பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.